மொபைல் போன் ஹேங் ஆகிற ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். உங்கள் மொபைல் ஃபோன் ஹேங் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகும். அதனால் ஸ்டோரேஜ் செக் பண்ணுங்கள். அன்வான்ட் ஆப்ஸ், அன்வான்ட் ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே உங்கள் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆப் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்பில் இருக்கக்கூடிய கேட்ச் டேட்டாவை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இதில் கிளியர் டேட்டா கொடுக்கக்கூடாது. நீங்கள் இதில் கிளியர் கேட்ச் மட்டும் தான் கொடுக்கணும். கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே எரேஸ் ஆகும். அதனால் அதை கொடுக்காதீங்க. கேட்ச் டேட்டாவை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸே பண்ணாத ஆப் உங்கள் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஆப் எல்லாமே ஃபோனில் வச்சுக்காதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ல இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டியை மட்டும் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நீங்க கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆப்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆஃப் பண்ணாதீங்க. எப்பயாச்சும் யூஸ் பண்ற ஆப்ல மட்டும் அந்த பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்றத நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்க செட்டிங்ஸ்ல இந்த ஆப் மேனேஜ்மெண்ட்ல இந்த ஆப் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஆப்புக்கும் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆப் கிளிக் பண்றேன். அதில் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் பேட்டரி யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ரெஸ்ட்ரிக்டட் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி எந்தெந்த ஆப்லாம் நீங்க பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த எல்லா ஆப்லையுமே போயிட்டு நீங்க அந்த பேட்டரி யூசேஜில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டியை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்றது மூலியமாக மொபைல் ஹேங் ஆகக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பண்ணியுமே உங்களோட மொபைல் ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் போனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபேக்டரி ரீசெட் பண்ணிடலாம். ஃபேக்டரி ரீசெட் எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து அதை பண்ணிடுங்க. அப்படி நீங்க பண்றது மூலியமாக கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்களோட போன்ல இருக்கக்கூடிய அந்த ஹேங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். அதனால அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோ மூலியமாக மொபைல் ஹேங் ஆகக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.